ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சரி இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைமில் போகும்போது அப்போ எனக்கு ஒரு மூவி பார்த்தேன். ஸோ அந்த மூவி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ளை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னடா மூவி. ஸோ தமிழ்லேயுமே இருந்துச்சு, தமிழ் டப்பிங் பண்ணி அந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2025 ரிலீஸ் ஆன ஒரு கன்னடா மூவி தான் இது. ஸோ இந்த மூவியில் யார் யார் நடித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது யாருமே தெரியாது, எல்லாமே நியூ ஆக்டர்ஸாக தான் இருந்தாங்க. பட் இதில் ஒரே ஒரு கேமியோ மட்டும் இருக்குது. நம்ம சிவராஜ்குமார் நம்ம ஜெயிலர் படத்தில் கூட ஒரு கேமியோ கொடுத்துருப்பார்ல. ஸோ அவர் மட்டும் இந்த படத்துக்கு வந்து அவர் தான் ப்ரொடியூசர் போல் எனக்கு லாஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த படத்தில் வந்து அவர் ஒரே ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு. ஸோ இது தவிர எனக்கு இந்த படத்தில் யார் நடித்தாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இந்த மூவியை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ பிளாங்காக தான் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி எடுத்திங்கன்னா என்னென்னா, ஒரு நம்ம ஹீரோ வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு ஒரு 4 இயர்ஸுக்கு அப்புறம். ஸோ இவரை பார்க்க இவருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போக அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்க வேறு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அதில் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்த்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைஃப்பில் என்னென்ன நடந்தது ஸோ அப்படின்றது ஒரு காமெடியாக கொடுத்துருக்க ஒரு மூவி தான் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு தான் சொல்லலாம். காமெடி ப்ளஸ் ஃபீல் குட்டான மூவி. ஸோ அந்த அவருக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் இது. ஸோ அந்த லாஸ்க்கு அப்புறம் அவர் எப்படி அதுலேருந்து வெளியே வராரு அப்படின்றது தான் ஒரு ஃபீல் குட்டாக காமெடி ப்ளஸ் ஃபீல் குட்டாக கொடுத்துருக்க மூவி தான் வந்து இது. ஸோ இந்த மூவியோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த நம்ம ஹீரோ அவரோட ஆக்டிங் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தில் பார்த்ததில்ல. பட் அவரோட ஆக்டிங் அவர் கொஞ்சம் காமெடி சென்ஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்த முடியாது. ஜாலியான கேரக்டர்னு சொல்ல முடியாது. அவருக்கு ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கார். அதை கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் அப்புறம் இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியோட செட் பீசஸ், அதாவது அந்த ஷார்ட்ஸு அந்த சீன்ஸு அதெல்லாம் வந்து ஒரு செட்டு மாதிரி தான் இருக்கும். அவர் நடந்து போகிறது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேமரா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட லைட்டிங்கு கேமரா எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் மூவியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த மூவியில் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நடுவில் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. கதையை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கட் ஷாட் பண்ணியிருந்தேன். பட்டு இந்த படத்தோட ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 20 minutes கிட்ட போகுது. ஸோ எனக்கு அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 minutes வரைக்கும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான மூவியாக இருந்திருக்கும். பட் இப்பயும் பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான் சொல்லுவேன். நல்ல மூவி. அந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவர் எப்படி வெளியே வராருன்றத ஒரு ஃபன் ஃபீல்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு எமோஷனை கொடுத்த மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இது வந்து ஒரு இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த சர்வமாயம் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஃபீல் குட் மூவி பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது என்ன ஜானர்னே தெரியாமல் நான் ஸ்டார்ட் பண்ண மூவி தான் இது. ஸோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மூவி வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த மூவி பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்களே இதே மாதிரி சர்வமாயம் மாதிரி ஏதாவது ஃபீல் குட் மூவி அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கணும் கொஞ்சம் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அமேசான் ப்ரைமில் வந்து ஃபயர் ஃப்ளை அதான் இந்த படத்தோட பேர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மூவி இருக்குது. யாராவது இந்த மாதிரி ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 3.5 உங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஒருத்தர மூவி தான் இது. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மூவியை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, 41 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல கமெண்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன். ಲೈಫಲ್ಲಿ ಯಾವುದೂ ಕೋಇನ್ಸಿಡೆನ್ಸ್ ಅಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದು ಘಟನೆಯೂ ಡೆಸ್ಟಿನಿಯ ಕೈವಾಡ. Fire
Ready?